மக்களே, தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில எப்படி தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில முதல் முறையாக நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறத பார்த்தீங்கன்னா, லைவ் டெலிகாஸ்ட் டிவில பண்ண போறாங்கங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ டைம் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பெல்லாம் நடந்திருக்குது. ஆனா, அது எதையுமே பார்த்தீங்கன்னா, லைவ் டெலிகாஸ்ட் இதுவரைக்கும் பண்ணுனதே கிடையாது. முதல் முறையாக விஜய் அவர்கள் இப்ப முதல்வரா இருக்கிறார் இல்லையா? அவரோட நம்பிக்கை வாக்கெடுப்பு இப்ப லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி தகவல் வெளியாயிருக்குது. சரியா பார்த்தீங்கன்னா, 9:30 மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எதுல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நியூஸ் சேனல்லயும் பார்த்தீங்கன்னா, நீங்க அத வந்து லைவாவே பார்க்கலாங்க. அதே மாரி நேத்து சட்டமன்றத்தில நெறைய பேர் ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்தில என்ன நடக்குது? நான் ஓட்டு போட்ட எம்எல்ஏ நம்மளுக்காக என்ன பேசுறாரு? அப்படிங்கிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். இது வந்து கண்டிப்பா வந்து இந்த ஆட்சியில நடக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கோரிக்கைய முன் வச்சாங்க. அதுல முதல் படியா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏ உங்களோட தொகுதிக்காக சட்டமன்றத்தில என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நீங்க லைவ் டெலிகாஸ்ட்ல பார்க்கலாங்க. ஒரு வேளை எதுவுமே பேசல அப்படின்னா, அடுத்த டைம் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்க யோசிப்பீங்க இல்லையா? கண்டிப்பா வந்து இது ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதே மாரி விஜய் அவர்கள் 118 அப்படிங்கிற மெஜாரிட்டிய இன்னைக்கு நிரூபிக்கணுங்க. நிரூபிச்சா தான் அவர் முதல்வரா தொடர முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா, பதவி இழக்கறக்கும் நேரிடும் அப்படிங்கிற மாரி இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 118க்கு மேலேயே வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, நேத்து ஏடிஎம்கேல இருந்து ஒரு கேங் அப்படியே சேர்ந்தாங்க இல்லையா? ஒரு 30 எம்எல்ஏக்கள் போய் அப்படியே சேர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமமுக கட்சியிலிருந்தும் ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா வந்து 118 அப்படிங்கிற இலக்கையெல்லாம் அதிகமா தாண்டிரும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. மக்களே, லைவ் டெலிகாஸ்ட் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் வரலாற்றில ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே மறக்காம பாருங்க. எந்த மாரி இது நடக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா உள்ள இருந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மள மாரியான நார்மல் பீப்பிள்ஸ்க்கு வந்து இது தெரியாது இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இது குடுத்துருக்காங்க. நம்மளும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. மறக்காம இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.